வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று திருகோணமலை சர்வோதய நிலையத்தில் நடைபெற்றது. கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பான பல விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டன. இதில் கட்சியின் வடகிழக்கில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கடந்த பொது தேர்தலில் தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத 74 தேசிய பட்டியல் வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் தேர்தலில் போட்டியிட்டு தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத 800 வேட்பாளர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் நாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு நகர் வாவியில் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் அடையாளம் காணப்படாத பெண் ஒருவரின் சடலம் இன்றைய தினம் காலை 10 மணியளவில் மீட்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். கல்லடி பாலத்துக்கு அருகாமையில் உள்ள முனிச் விக்டோரியா நட்புறவு வீதியில் உள்ள வாவிக்கரையில் நீரில் மூழ்கிய நிலையில் சடலம் கரையை அடைந்ததை கண்ட பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல நீதிமன்றத்தின் அனுமதியை பெறும் நடவடிக்கையினை முன்னெடுத்து வருகின்றனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லுக்கான நிர்ணய விலை விரைவில் தீர்மானிக்கப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை பென்கமுவ பகுதியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தென் மாகாணத்தில் சிவப்பு பச்சை அரிசி விற்பனைக்கு காணப்படுகின்றது. எனினும் அதனை மாலை 5 மணிக்கு பின்னரே விற்பனை செய்கின்றனர். அந்த சந்தர்ப்பத்தில் நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் பணியை நிறைவு செய்து தங்களது வீடுகளுக்கு திரும்பியதன் பின்னர் இவ்வாறு விற்பனை இடம்பெறுவதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் உள்ளிட்ட ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இன்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்தனர். இச்சந்திப்பில் இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளுக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் கார்மென் மொரேனா, இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளுக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவின் பிரதி பிரதானி லார்ஸ் பிரேடெல் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதான கண்காணிப்பாளராக செயற்படும் நாச்சோ சாnchez உள்ளிட்ட தரப்பினர் கலந்து கொண்டனர். இரு தரப்புக்கும் இடையே சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் விவகாரங்கள் பல குறித்து நீண்ட கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றது. இங்கு 2024 ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்களால் நடாத்தப்பட்ட தேர்தல் கண்காணிப்பு அறிக்கை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் கையளிக்கப்பட்டது. இச்சந்திப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதித்துவப்படுத்தும் தேர்தல் கண்காணிப்பு தலைமை செயற்பாடு அதிகாரி யோஸ் இக்னாசியோ சென்ஜஸ் அமோர், பிரதம கண்காணிப்பாளர் இன்டாலாஸ், சட்ட ஆய்வாளர் ஆன் மார்பெரோ, அரசியல் ஆய்வாளர் ரால்ப் மைக்கேல் பீட்டர்ஸ் ஆகியோரும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்னவும் கலந்து கொண்டனர். இலங்கையில் $10 பில்லியன் முதலீடு செய்ய சீன நிறுவனங்கள் விரும்புவதாக அரசு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசுமுறை பயணத்தில் இதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் கடந்த 14 முதல் 17ஆம் தேதி வரை ஜனாதிபதி சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். பொருளாதார மற்றும் வர்த்தக மேம்பாடு, முதலீடு, சுற்றுலா, டிஜிட்டல் மாற்றம் மற்றும் பல்வேறு ஒத்துழைப்பு குறித்து இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்துரையாடல்களை நடாத்தியிருந்தார். இந்த பயணத்தின் போது இரு தரப்பினரும் 15 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டனர். அம்பாந்தோட்டையில் $3.7 பில்லியன் மதிப்புள்ள ஏற்றுமதி சார்ந்த பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையத்தை உருவாக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டது. ஜனாதிபதியின் இந்த பயணத்தில் சீன அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களின் உயர்மட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டு இலங்கையில் முதலீடு செய்யுங்கள் வட்டமேசை மாநாட்டின் உரையாடல்
உரையாற்றிய ஜனாதிபதி இலங்கையின் பொருளாதார கொள்கைகளை வழிநடத்தும் பரந்த தொலைநோக்கை எடுத்துரைத்தார் மற்றும் இலங்கையில் முதலீடு செய்ய வணிகம் சமூகம் ஆர்வமுள்ள முக்கிய பகுதிகள் குறித்தும் தெளிவுபடுத்தியிருந்தார். முதலீட்டு மன்றத்தில் கலந்து கொண்ட சீன நிறுவனங்கள் எரிசக்தி வாகன உற்பத்தி மற்றும் கட்டுமானம் போன்ற பல்வேறு துறைகளில் 10 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரையிலான முதலீடுகளை இலங்கைக்கு வழங்க தயாராக உள்ளதாக கூறியதாகவும் அரசு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. விண்ணில் 2 செயற்கைக்கோள்களை இணைத்து அதன் மூலம் 2 செயற்கைக்கோள்களுக்கு இடையே எரிபொருள் அல்லது வேறு பொருட்கள் பரிமாற்றம் செய்யும் ஸ்பேஸ் டாக்கிங் செயல்முறைக்காக கடந்த டிசம்பர் 30 ஆந்திர பிரதேச மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா இஸ்ரோ ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து PSLV-C-60 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. இந்த நிலையில் இந்த டாக்கிங் செயல்முறை வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்த டாக்கிங் முறையானது மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் சுகன்யான் போன்ற திட்டங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸ்பேஸ் டாக்கிங் செயல்முறையை வெற்றிகரமாக நடத்தி முடித்து 4வது நாடாக இந்தியா வரலாற்றில் இடம் பிடித்தது என்றும் இஸ்ரோ அறிவித்துள்ளது. ஸ்பேஸ் டாக்கிங் செயல்முறையை இதற்கு முன்னர் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தேசிய பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களை மேற்கோள் காட்டி சீனாவின் பைடான்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான டிக்டாக் செயலியை அடுத்த 270 நாட்களுக்குள் விற்பனை செய்வதற்கு அவகாசம் வழங்கும் சட்டத்தை கடந்த ஏப்ரல் மாதம் இயற்றினார். அவ்வாறு விற்பனை செய்யாவிட்டால் ஆப்பிள் மற்றும் கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து டிக்டாக் செயலியை அகற்ற உத்தரவிடப்படும் என அந்த சட்டத்தில் கூறப்பட்டிருந்தது. இந்த சட்டத்திற்கு தடை கோரி பைடான்ஸ் நிறுவனம் கடந்த மே மாதம் வாஷிங்டன் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்தது. அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதையடுத்து பைடான்ஸ் நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது. அந்த மனுவில் ஜனவரி 10 டிக்டாக் செயலியை விற்க வேண்டும் என்ற சட்டத்தால் அமெரிக்க மக்களிடம் மிகவும் பிரபலமாகியுள்ள டிக்டாக் செயலி தடை செய்யப்படுமானால் அந்த செயலியை பயன்படுத்தி வரும் மக்களின் கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை கடந்த மாதம் 18 சுப்ரீம் கோர்ட் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. இந்த நிலையில் டிக்டாக்கை அதன் சீன தாய் நிறுவனமான பைடான்ஸ் லிமிடெட் வரும் 19 அமெரிக்க நிறுவனத்திற்கு விற்க வேண்டும். இல்லையெனில் டிக்டாக்கை தடை செய்யப்படும் என அமெரிக்க உச்சநீதிமன்றம் உறுதிபட தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்புக்கான வெளிப்படையான ஆபத்து முதல் திருத்த உரிமைகள் தொடர்பான கவலைகளை விட அதிகமாக உள்ளது எனவும் தீர்ப்பளித்ததுடன் டிக்டாக் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டது. டிக்டாக் செயலிக்கு அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 17 கோடி கணக்குகள் உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் இன்றைய தினம் ஆரம்பமாகின்றது. இந்த தொடரின் இறுதிப் போட்டி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 2 இடம்பெறவுள்ளது. இந்த போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள அணிகள் 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளதுடன் இலங்கை 19 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் அணி ஏ பிரிவில் உள்ளது. இந்த நிலையில் இன்றைய முதலாவது போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிகள் மோதுகின்றன. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.